2023ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வுல அரசு பள்ளியில படித்த மாணவி அன்னபூரணி 538 மதிப்பெண்களை பெற்று மாநிலத்துல அரசு பள்ளி மாணவர்கள்ல முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாரு. இவரு தன்னோட பள்ளி படிப்பு முழுவதும் அரசு பள்ளியில தான் பயின்றிருக்கிறார் அப்படிங்கறதும், அதுவும் தமிழ் வழியில தான் தனது படிப்பை அவர் முடிச்சிருக்கிறார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அன்னபூரணி சிவகங்கை மாவட்டம் உலகம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர். இவருடைய அப்பா திரு முருகன் ஒரு கட்டிட தொழிலாளி, அம்மா திருமதி சித்ரா 100 நாள் வேலை திட்டத்துல பணிக்கு செல்பவர். இவருடைய மூத்த சகோதரி சத்யா முதுநிலை பட்ட படிப்பு படிச்சிருக்காங்க. இவருக்கு கலைக்கண்ணன் அப்படின்ற ஒரு தம்பியும் இருக்காரு. இவர் கடந்த ஆண்டு அரசு மேல்நிலை பள்ளி உலகம்பட்டியில தனது 12ஆம் வகுப்பை முடிச்சு நீட் தேர்வை எழுதியிருக்கிறாரு. ஆனா அந்த தேர்வுல 219 மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்கிறார். அவரு மார்க் குறைவா வரவே ஒரு 6 மாசம் தனியார் பயிற்சி நிறுவனத்துல இணைஞ்சு படிச்சிருக்காரு. நீட் தேர்வுல தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற தன்னுடைய அனுபவத்தை இங்க நமக்காக அவர் பகிர்ந்துட்டு இருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் அன்னபூரணி, எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பற்றிய சிறு குறிப்பு தாருங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் அன்னபூரணி. நான் உலகம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் படித்தேன். எங்கள் அப்பா கொத்தனார் வேலை பார்க்குறாங்க. எங்கள் அப்பா பேர் முருகன், எங்கள் அம்மா பேர் சித்ரா. எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. 100 நாள் வேலைக்கு மட்டும் போவாங்க, அப்பப்போ போவாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகுன்றது கனவாக இருந்துச்சு. அதோடய நாங்கள் 11th கொரோனா போலனால நான் படிக்கல 11th சரியாக. அதுக்கப்புறம் 12th படித்தேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அவ்வளோவா என்னால் மார்க் எடுக்க முடியல. அதனால் மறுபடியும் 6 மாதம் கோச்சிங் போய் மறுபடியும் படித்து 538 மார்க் எடுத்திருக்கேன். இதில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்று எப்போது முடிவு செஞ்சீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே மருத்துவர் ஆகணும் தான் சார் கனவு. இந்த தேர்வுக்காக நீங்கள் எத்தனை வருஷம் அல்லது எவ்வளோ காலம் உங்களை தயார் செய்தீங்க? 6 மாதம் மட்டும்தாங்க சார் கோச்சிங் போனேன். நீங்களே படிச்சிங்களா இல்லை வேறு ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா? பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து தான் பயிற்சி பெற்றேன் சார். நாமக்கல் அங்கே ஸ்பைரோன்ற ஒரு இடம் இருக்குது சார். அந்த கோச்சிங் சென்டரில் நான் சேர்ந்து 6 மாதம் மட்டும்தான் கோச்சிங் போனேன். அங்கே தமிழ் மீடியமும் இருந்ததாக சொன்னாங்க, அதனால் அங்கே சேர்ந்து படிச்சிங்க சார். ஒருவர் மேல்நிலை பள்ளியில் படிச்சுக்கிட்டே சுயமாக தயார் செய்து வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்வது அவசியமா? இல்லைங்க சார், கண்டிப்பாக 11th 12th படிக்கும் போதே அவங்க சைட் பை சைட் நீட்டுக்கும் படித்தா கண்டிப்பாக அவங்களால எடுக்க முடியும். அவ்வளோ கஷ்டமெல்லாம் நீட் இல்லைங்க சார். அன்னபூரணி, உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வு வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்கணும்? நான் வெறும் 6 மாதம் மட்டும்தாங்க சார் படித்தேன். அவங்கவுங்க திறமைக்கு எப்படியோ அந்த மாதிரி படிக்கலாம். சொல்லப்போனால் 1 வருஷம் போதுங்க சார். இப்படி 11th 12th சைட் பை சைடு படித்தா அப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எழுதிடலாம். அப்படி படிக்க முடியாமல் இருந்தால் 1 வருஷம் போட்டு படிக்கலாம் சார். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேவை இருக்காது. நீங்கள் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் செய்தீங்க? உங்கள் அனுபவத்தை, நீங்கள் தேர்ந்தெடுத்த படித்த புத்தகம் எல்லாத்தையும் விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். இங்கே நீட் தேர்வில் மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்குங்க சார். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி சுவாலஜி. நான் தமிழ் மீடியம் படித்தனால பாட்னி சுவாலஜி பார்த்திங்கன்னா ராஜேஷ் புக்குன்னு ஒரு புக் இருக்குது. அது என்சிஆர்டி அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க. அந்த புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பயாலஜியில் கண்டிப்பாக 360க்கு 360 எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் நான் என்சிஆர்டியும் படிப்பேன். அப்புறம் இங்கே கோச்சிங் சென்டரில் எங்களுக்கு கொடுக்குற நோட்ஸ் அப்படியே படிப்பேன். அப்புறம் ஸ்டேட் போர்டு புக்கில் தான் நான் தியரியெல்லாம் படிப்பேன். ஸ்டேட் போர்டு எனக்கு உதவியாக இருந்துச்சு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸுக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த ஃபார்முலாஸ் அடிக்கடி எழுதி பாருங்கள். அது ஒரு நோட் போட்டு எழுதி பார்க்கணும். அது அடிக்கடி மறக்கிற அந்த இடம் அந்த இடத்துல தான் எனக்கும் மறக்கும். மேக்ஸிமம் நிறையா பேர் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறது அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன்ஸ்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில். ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நீங்கள் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு இங்கே கோச்சிங் சென்டரில் டெய்லியுமே எங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ஃபிசிக்ஸ்லாம் டெய்லியுமே நாங்கள் கண்டிப்பாக போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் எதில் எனக்கு மிஸ்டேக் ஆகுதோ அதெல்லாம் ஒரு நோட் போட்டு நான் எழுதிக்குவேன். அதை மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல உள்ள மிஸ்டேக்லாம் கிளியர் ஆகிடுச்சுங்க சார். தமிழ் வழியில் படித்த நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள், வழிகாட்டிகள் எல்லாத்தையும் எப்படி தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நன்றாக இருக்கும். பயாலஜிக்கு ராஜேஷ் புக் படிங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஸ்டேட் போர்டே போதும். என்சிஆர்டியில் நீங்கள் தியரி ஸ்டேட் போர்டில் படிச்சுக்கோங்க. என்சிஆர்டியில் இந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எவ்வாறு படிச்சிங்க? என்னென்ன புத்தகங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு?
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் வந்து என்சிஆர்டி படிக்க சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட் போர்டும் நல்லா தான் இருக்குது. நான் ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன். அதில் வந்து தியரி படிப்பேன். ரியாக்ஷன்ஸ் மட்டும் கெமிஸ்ட்ரிக்கு நான் என்சிஆர்டி யூஸ் பண்ணேன். ஃபிசிக்ஸுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஸ்டேட் போர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. இயற்பியல் வேதியியல் என்றாலே ஒரு பயம் மாணவர்களுக்கெல்லாம். எனவே இந்த 2 பாடங்களையும் நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நன்றாக இருக்கும். எனக்கு வந்து 6 மாதத்தில் நான் கோச்சிங் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பயாலஜி சரியாக வராது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நான் நல்ல மார்க் எடுத்தேன். பயாலஜியில் எனக்கு அவ்வளோவா வரல. சில பேருக்கு வந்து பிடிக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும். என்னை பொறுத்தளவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்றது அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி அதை மறுபடியும் செஞ்சு பார்க்கும்போது சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். டெய்லியுமே படிங்க. அதான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நான் சொல்லுவேன். மற்றபடி அது வந்து கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். அரசு பள்ளியில் படிக்க மாணவர்கள் சாதனை செய்யலாம் அப்படிங்க நிரூபிச்சிருக்கீங்க. இந்த வெற்றிக்கு உங்களுடைய பள்ளி எப்படி உதவி செய்துச்சு, அதே மாதிரி இந்த பள்ளிக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 6th ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருந்தேன். சரி டாக்டர் படிக்கலான்ட்டு ஒரு ஐடியா சின்ன வயசுலேருந்து இருந்தனால சரி அது நல்லா படிச்சுட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. எங்கள் ஊரில் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை, பக்கத்தில் தூரமாக தான் இருக்குது. அதனால் அங்கே போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் கட்டி ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நான் படிக்கும்போதே எனக்கு ராஜேஷ் புக் இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. அங்கே 6 மந்த் போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து அந்த புக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே சேர போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி 6 மந்த்து தானே இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறாங்க, நம்ம 6 மந்த் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள டீச்சர்ஸ், அப்புறம் எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தாங்க. அதனால் எனக்கு வந்து நம்பிக்கையாக இருந்தனால நான் முடியும் அப்படின்னு நினச்சி போய் பண்ணனால 6 மந்தில் வந்து என்னால் 538 மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து நம்பிக்கையாக பண்ணிங்கன்னா உங்களாலேயும் முடியும். அது மாதிரி லாஸ்ட் 1 மந்தில் எங்களுக்கு டெஸ்ட் வைக்கும் போதெல்லாம் 450 அந்த மாதிரி தான் மார்க் எடுப்பேன். இப்போ நாளைக்கு நீட் எக்ஸாம்னா இன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு ரிவைஸ் பண்ண டைம் கொடுத்தாங்க. முன்னாடி நாள் வரைய டெஸ்ட் எக்ஸாம்லாம் வச்சாங்க, 720க்கு வச்சாங்க. எனக்கு வந்து 450 மார்க் தான் அப்போவும் வந்துச்சு. ஒரு நாள் தானே இருக்குது அப்படின்னு கூட நான் பயம்லாம் எனக்கு இல்லை. இன்னமும் நம்பிக்கையாகவே இருந்தேன், கண்டிப்பாக 500 எபவ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கையோடு இருந்தனால 538 மார்க் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சுங்க சார். இப்போ வந்து தேர்வில் வெற்றி பெற்ற அன்னபூரனுடைய அம்மா சித்ரா அவர்கள் தனது பெண் பெற்ற வெற்றி சம்பந்தமாக என்ன சொல்கிறார்கள் என்று அவருடைய கருத்தை நாம் கேட்போம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சித்ரா. எங்கள் பொண்ணு தான் அன்னபூரணி. எங்கள் வீட்டுக்கார் பேர் முருகன். எங்கள் பெரிய பொண்ணு வந்து சத்யா. அவங்க வந்து 1வதுலேருந்து 12வது வகுப்பு எழுதி ஃபஸ்ட்டு மார்க்கு தான் அவங்களும் நீட்டில் பாஸ் பண்ணாங்க. அதனால் எங்களால் படிக்க வைக்க வசதி இல்லை. அப்போ வந்து 7.5 இல்லை. அதனால் எங்களால் முடியலை படிக்க வைக்க. அவள் வந்து இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணுறா. அவள் கனவுதே நனவாக்க முடியல, மருத்துவராகணும்னு. சின்ன பொண்ணுனாச்சும் அந்த கனவை வந்து நிறைவேற்றிட்டா. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொத்தனார் வேலை. நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன், பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டிவி ஃபோனு இதெல்லாம் வந்து எதுவுமே அவங்களுக்கு பார்க்க விட மாட்டேன், பண்ண விட மாட்டேன். படிப்பு தான் முக்கியம், நாங்கள் தான் அதை படிக்க முடியல, பண்ண முடியல. நீங்கள்னாச்சும் இந்த கிராமத்தில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்கள் பிள்ளைகளுக்கு நான் அட்வைஸ் பண்ணி எல்லாம் பண்ணேன் சார். அவள் செய்கிறத நாங்கள் சந்தோஷப்படுறோம் சார். இந்த மாதிரி பொண்ணை பெற்றதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். இவ்வளோ நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எங்களுடைய சீரிய பதிவுகள் தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.